Hi guys, welcome back to our channel VI Vlogs. இது நம்ம VI Vlogsோட செகண்ட் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ராமக்கல்மேடு. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கம்பமில் இருந்து காரில் தான் போயிட்டுருக்கோம். கம்பம் டு அந்த ராமக்கல்மேடு பிளேஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் வரும். மேப்பில் 27 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. கம்பம் கொஞ்சம் தாண்டவுமே ஹில்ஸ் ஆரம்பிச்சிருது. போகிற வழி எல்லாமே நல்லா க்ரீனரியாக இருக்குது. கம்பமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போனோடனே பார்டர்லேருந்து அந்த சைடு கேரளா செக் போஸ்ட் தாண்டி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஆளுக்கு வயிறு கலங்குது. ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். இவர் பயத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. அந்த ஈகிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஈகிள் வியூவில் பார்க்கலாம் வாங்க. தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த ஸ்டாச்சு, அந்த க்ரீனரி பிளேஸ் ஐயோ ஆசம் தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரிப்பை. இங்கே வந்து ராமர் வந்து கால் பதிச்ச இடம் அப்படின்றதுனால தான் ராமர் கல்மேடுன்னு அதுக்கு நேம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ஜீப் ட்ரெக்கிங் போனோம். நாங்கள் ஒரு செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுங்களா ஜீப் ட்ரெக்கிங். நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஜீப் ட்ரெக்கிங் போங்க. அங்கே வந்து 2 பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் பேக்கேஜ் 2 பேக்கேஜில் வந்து ஒரு பேக்கேஜில் வந்து 4 to 5 பிளேசஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னொரு பேக்கேஜில் 6 to 7 பிளேசஸ் காட்டுறாங்க. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட்டு நாங்கள் விண்மெல்க்கு தான் போனோம். கிட்டத்தட்ட அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பர் ஹவருக்கு அந்த விண் வந்து சுற்றுது. அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக காற்றடிக்குது. என்னையெல்லாம் அப்படியே தூக்கிட்டு போகாதது தான் குறை. அவ்வளோ ஃபோர்ஸாக காற்றடிக்குது. நல்லா ஒரு என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக ட்ரெக்கிங் போகணுன்னு தான் எனக்கு ஆசை. ட்ரெக்கிங் போகணுன்னா அதுக்கு ஒரு வே இருக்குது. என் ஹஸ்பண்ட் போயிருக்காங்க. அது வந்து எங்கே இருந்ததுன்னா நம்ம கோம்பையில் இருக்க ரெங்கநாதர் கோவில் இருக்குதுங்க இல்லைங்களா, அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி இருக்குமாமா. இது வந்து எல்லா நாளுமே அலௌடு கிடையாதாம்மா. புரட்டாசி மாதம், அதாவது செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் வர அந்த 5 சனிக்கிழமை மட்டும்தான் அலௌடு. அதுவுமே பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மற்ற நாளில் அலோவ் பண்ணுறதில்லன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சைடு வந்து வைல்ட் அனிமல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளால் ட்ரெக்கிங் தான் போக முடியல. ட்ரெக்கிங் போகணுன்னு விருப்பப்படுறவங்க, நல்ல ஒரு ஹில்ஸ் ட்ரெக்கிங் ஏறணும் அப்படின்றவங்களாம் இது வந்து போகலாம். ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.